நம்ம மெயின் திங்கா வந்தது இங்க ஒரு பெல்ல பாக்குறதுக்கு தான். பட் அந்த பெல்ல கூட இப்ப தூக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்து அவ்வளவா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க சுத்தி டயர்ட் ஆயிடும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோர் வித் buddies. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை சீரீஸ்ல எபிசோட் 3க்கு வந்திருக்கோம். ஸோ விஆர் மால் திருமங்கலம்ல லொகேட். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம விஆர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நம்ம போலாம். நம்ம இப்போ விஆர் சென்னைக்குள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள போக போறோம். ஸோ போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து நிறைய ஆர்கிடெக்ட் இந்த கல்லுல செதுக்குன அந்த மரம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. வச்சிருக்காங்க. ஆமா கைஸ், இது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய பாரம்பரியத்தையும் வந்து நினைவூட்டுற விதமா வந்து இந்த விஆர் மால் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போலாம், எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், நம்ம மெயின் திங்கா வந்தது இங்க ஒரு பெல்ல பாக்குறதுக்கு தான். பட் அந்த பெல்ல கூட இப்ப தூக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பாரம்பரிய கலாச்சாரத்துக்காகவே இந்த பெல் வந்து இடத்துல ஒரு பெல் இருக்கும், ஆனா அந்த பெல் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ள போகலாம். அந்த ஒரு பெல்லுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. நான் லாஸ்ட்ல சொல்றேன் அந்த பெல்லை பத்தி. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஹெவி ரஷ்ஷா இருக்கு. சண்டேனா சொல்லவா வேணும். கூட்டம் அலை மோதுது. ஏதோ டி நகர் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி. ஆமா, ரொம்ப கூட்டமாவே இருக்கு. இப்போ நம்ம வந்து சண்டேல வந்திருக்கோம். ஸோ அதனால ரொம்ப கூட்டமா இருக்கு. நமக்கு ஏதாவது இங்க வேணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து என்கொயரி பண்ணி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. மேக்கப்ல இருந்து இந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? ஆமா கைஸ், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு கலாச்சாரம், இந்தியாவின் பாரம்பரிய கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்படியே செம்மையா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, அழகா இருக்கு. ஒரு கைஸ் லைஃப் அவங்களே செட்டில் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, வேற லெவல்ல செம்ம பெருசா எங்கெங்கயும் நந்தி வச்சிருக்காங்க. பட் இந்த நந்தி பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம அப்படியே போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இந்த வியூ பாருங்க. எல்லா மால்லயுமே இந்த வியூ தான் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல செம்மையா இருக்கு. அதாவது சென்னையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய மால்னு சொல்றாங்க இது விஆர். இதுதான் கலர்ஃபுல்லா மாத்திட்டு இருக்காங்க இந்த மால். பாஸ்ட் ஒரு 1 இயர்ல இருக்காங்க. ஆனா என்ன ஒரே ஒரு குறை வந்து எந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய பெல்லு தான் எடுத்துட்டு இருக்காங்க கைஸ். ரொம்ப ஒரு ஏமாற்றமா போயிடுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பேக் ஷாப், பேக் கடை. அப்புறம் வந்து இங்கே இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய பிராண்டெல்லாம் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து டாப் பிராண்டில் இருக்கும் பார்த்தீங்களா ஃபோன்ஸில், அந்த மாதிரி ஃபோன்லலாம் வந்து நிறைய பிராண்டட்லாம் இங்கே விற்கிறாங்க. நிறைய டாப் பிராண்ட்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குற மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிராக்ஸ் பிராண்ட்லாம் இருக்குது. ராக்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, லேடிஸ் யூஸ் பண்ண ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. ஆமாஸ்லாம் பாருங்க எவ்வளவு மின்னுக்குது. அப்படியே லேடிஸ் யூஸ் பண்ற மேக்கப் கிட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச சாரீஸ், எல்லாம் ட்ரெடிஷனல் சாரீஸ் பை ட்ரெண்ட்ஸ் உடைய இது ஒரு ஷோரூம் தான். ஸோ இந்த மாலை நான் ரொம்ப அதிகமா நோட்டீஸ் பண்ணிட்டு வர்றது வந்து இந்த லேடிஸ்க்கான இந்த மேக்கப் திங்ஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நானும் கீழே இருந்து பார்த்துட்டே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஷோரூம் கீழே நான் பார்த்துருப்பேன். லேடிஸ்ன்னு கிடையாது, ஒரு சென்செக்ல என்ன சொல்றதுன்னா இப்போ ஜென்ஸ் தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்கப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. ஓகே. ஸோ இங்க வந்து நமக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற அந்த பர்ஃப்யூம்ஸுமே இருக்கு. இதெல்லாம் இப்பதான் புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. பர்ஃப்யூம்ஸ் நம்ம என்ன ஸ்மெல்ல கேக்குறோமோ அது அந்த ஸ்மெல்லே அவங்க அப்படியே கொடுப்பாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமைஸ்ட் பர்ஃப்யூம்ஸ். இங்க நான் ஒரு டாஸ்மாக்னு ஒரு ஷாப் எல்லாம் பார்த்திருக்கேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க போல. ஜோஷுவா என்னது டாஸ்மாக்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் எல்லாம் நீங்க மினி ஷாப் பார்த்திருக்கேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க போல. ஓஹோ, உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வராங்க எடுத்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையாது. ஸோ இங்க காமனாவே வந்துட்டு தான் இருப்பாங்க. அப்படியா? எல்லா பிராண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போறோம்.
வாங்க guys போவோம் கூட்டத்தோட கூட்டமா. இங்க பாருங்க வியூ பாயிண்ட். இது ஒரு சின்ன வியூ தான், நான் உங்களுக்கு மேலே போயிட்டு காட்டுறேன். மேலே செம்மையா இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெங்களூர்ல இருக்க மாதிரி சென்னையிலயும் வந்து மால்ல வந்து டாஸ்மாக்ன்றது வந்து இந்த விஆர் மால்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்மாக்ல அனைத்து விதமான லிக்கெட்டோடைய பிராண்டுமே கிடைக்குது. ஸோ ரேட்டும் வந்து நார்மல் எம்ஆர்பி ரேட்ல இருந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. நீங்க வர மாதிரி இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க என்ன ரேட்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கு. கண்டிப்பா அப்படியே சுற்றி பார்க்கலாம், அப்படியே போகலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு தேவையான சின்ன சின்ன பொம்மை பொருட்கள்லாம் நிறைய இருக்கு செகண்ட் ஃப்ளோர்ல. இங்க பாத்தீங்கன்னா இது டக்கோ பெல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன இது ஃபுட்டு தான். இங்கே வந்து 59லேயே ஸ்டார்டிங்லேயே இருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீஸ் தான் நிறைய இருக்கு, பிராண்டு ரொம்பவே நல்லா இருக்கு. சோச் ஹெல்தி அண்ட் க்ளோ. பாத்தீங்கன்னா இங்க ஜிம்மும் இருக்கு. இங்க ஷாப்பிங்க்கு வருவாங்க, வேடிக்கை பார்க்க வருவாங்க, போட்டோ எடுக்க வருவாங்க. ஓகே, இது என்னப்பா ஒர்க் அவுட் போட்டாலாம் வராங்க இங்க புதுசா? எல்லாம் ட்ரெண்டிங்டா, அதெல்லாம் பழைய காலத்திலே இருப்பாங்க. என்னென்னமோ பண்றாங்க. வெறும் கால் மட்டும் வருது தனி. கைஸ் இது யூனிசெக்ஸ் சலூனு. சலூன்ன்ற பாருங்க, ஜிம்மு. இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இங்க தான் வருவாங்க ஜிம்முக்கு. கைஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜாசல் சலூன் இருக்கு. ஹேர் ஸ்கின் நெயில் மேக்கப். ஸோ மோஸ்ட் ப்ரொஃபஷனலாக தான் இருப்பாங்க போல இருக்கீங்க எல்லாரும். ஆமா, ஏன்னா ஒருத்தர் கோட்டு போட்டு தான் வெட்டிகிட்டே இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா சோஃபாவை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், வேற லெவல்ல இருக்குன்றான். ரேட்டு பார்த்தோன்னா வந்து வாங்க நம்ம இன்னொரு சோஃபா இருக்கு அங்க போய் பார்ப்போம். 40,000 தான் வருது. இன்னும் என்னென்ன சோஃபா இருக்கு உட்காந்து நம்ம அனலைஸ் ஒரு 50-60,000 இந்த மாதிரி தான் வருது. நம்ம வீட்டில் பாய் போட்டு படுத்தாவே நல்ல செம்ம தூக்கம் வருங்க. தூக்கம் வர்றது வந்து சோஃபா இருந்து பாய் இருந்தால் தூக்கம் கிடையாது, தூக்கம் வந்தாவே போதுங்க. அதுதாங்க வந்து பெஸ்ட்டு. ஸோ கேஷ் நம்ம தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். மேலே தேர்ட் ஃப்ளோர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த தேர்ட் ஃப்ளோர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பிளே கிரவுண்ட், விளையாட்டு சாமான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்புறம் தியேட்டர் இருக்கு, பிவிஆர் சினிமாஸ், ஃபுட் கோர்ட் இருக்கு. ஃபுட் கோர்ட்ல ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபுட் கோர்ட் தான் இந்த மால்ல. மேல வைக்கறாங்க சொல்லு. ஏன் எல்லாம் டயர்டா மேல போய் சாப்பிட்டுட்டு வரதுக்கு மேல வந்துருவோம். மேல வந்து நேட் ரெடி பண்ணுவோம். गाइस மேல வந்தாச்சு. गाइस இது நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிவிஆர் ஓட அந்த ஆம்பியன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம அப்படியே போலாம் ஸ்ட்ரைட்டா. பொம்மைகள் गाइस நிறைய இருக்கு. கிட்ஸுக்கு தேவையான அனைத்து டாய்ஸ்களும் இங்க இருக்கு. ஏகப்பட்ட பொம்மைகள் நிறைய இருக்கு. வாங்க நம்ம அப்படியே வெளியில போலாம் ஸ்ட்ரைட்டா. பாருங்க ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்கு. गाइस இது ஃபுல்லா ஃபுட் கோர்ட் தான் பாருங்க. இந்த சண்டேனால நிறைய கூட்டம். நம்ம கிளாஸ் வியூல கூட பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சாப்பிட்டுட்டே பார்த்துட்டே இருக்கலாம். ஆமா அங்க ஒரு வியூ இருக்கு, அங்க காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. மொட்டை மாடி தெரியுது பாருங்க, மொட்டை மாடி. KFC गाइस ஃபுல்லாவே இங்க ஃபுட் கோர்ட் தான். நிறைய விதமான சாப்பாடுலாம் இருக்கு. ஆனா நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு இங்க. நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற லெவல்ல. நாங்க வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம்.
ஸோ மோஸ்ட்லி உள்ள வந்து அவ்வளவா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு சுத்தி நாங்கள் சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிடும் தான் மிச்சம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்போம். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா பாய், see you.